இன்றைய தினம் மிக மகிழ்ச்சியான தருணமாக ஏற்கனவே உலகின் மிகப்பெரிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை மீண்டும் செப்டம்பர் 2ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராக சேர்ந்த பின் தொடங்கி இன்றைய தினம் 4 கோடி உறுப்பினர்களுக்கு மேல் பாஜகவிலே தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதிலுமே மிக வேகமாக இந்த உறுப்பினர் சேர்க்கையானது நடைபெற்று கொண்டு வருகிறது. அதே போல தமிழகத்திலும் மிக விறுவிறுப்பாக மக்கள் தங்களை மிகுந்த ஆர்வத்துடன் பாஜகவிலே, ஏனென்றால் 2026 தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்திலே திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர். அந்த உணர்வின் அடிப்படையிலே பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்து தங்களை குறிப்பாக கிராம பகுதிகளிலே பாஜகவில் தங்களை மக்கள் இணைத்துக் கொண்டு வருகிறார்கள். மிக வேகமாக இந்த வேலையானது நடைபெற்று கொண்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டியிலே இந்த நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிறது. காஷ்மீரோட தேர்தல் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தி முடிச்சிருக்கீங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாஜக ஆட்சியில் இந்த இது நடத்தினது எப்படி இருக்குது உங்களோட பார்த்து? ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நல்லபடியாக வன்முறை இல்லாமல் ஜனநாயக முறையிலே நடந்திருக்கிறது என்பதே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாம் பார்க்க வேண்டும். இதற்கு முன்பாக எலெக்ஷன் நடந்தாலே அங்கே பாம் பிளாஸ்ட், கன் ஷூட்டிங்ல இல்லாமல் ஒரு கொலை சம்பவங்கள், ரத்தம் சிந்தாமல் தேர்தல் போய் நடைபெறாது. ஆனால் இந்த ஆர்டிகல் 370 ரெவோகேஷனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடைபெற்றக்கூடிய முதல் தேர்தல் மிக அமைதியான முறையிலே அதிகப்படியான மக்கள் ஜனநாயகத்தின் மீது, டெமோக்ரஸி மீது நம்பிக்கை வைத்து அதிகப்படியான மக்கள் வாக்களித்த முதல் தேர்தலாக இதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 2 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இதில் ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த பேட்டியிலே அவர் கூறக்கூடிய விஷயமானது காங்கிரஸ், என்சிபி ஆகிய கட்சிகளின் கூட்டணி கட்சிகளின் அவங்க பேசக்கூடிய அதே விஷயத்தை பிரதிபலித்து அவர் பேசுகிறார். அதாவது பாகிஸ்தானோட அமைச்சர் ஒருவர் காங்கிரஸ் என்சிபி கூட்டணி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 370 நடைமுறைப்படுத்தி காஷ்மீரை இந்தியா, மெயின்லாந்து இந்தியாவிலிருந்து பிரித்து தனி மாநிலம் போல், தனி நாடு போல் நாங்கள் வைத்திருப்போம் என்கின்ற அந்த பழைய நிலைக்கே கொண்டு சென்று தீவிரவாதம் தலை தூக்குவதற்கு காரணமாக நாங்கள் இருப்போம் என்பதை காட்டுவது போல் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதற்கு பாகிஸ்தான் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு வருகிறது. ஆகவே பாகிஸ்தானின் அங்கமாக காங்கிரஸும் என்சி ஆகிய கட்சிகளும் இந்த தேர்தலிலே நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆகிய கட்சிகளுமே இணைந்து செயல்படுவதுதான் இந்த தேர்தல் மூலமாக மக்களுக்கு தெளிவாக தெரிந்து கொண்டு வருகிறது. அடுத்த மாதம் 27ஆம் தேதி விஜய் அவரோட மாநாடு நடத்துறாரு. நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இப்போ மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடக்கும் சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட லெட்டர் பேடு கட்சி நடத்துகிறாரா விஜய் என்கின்ற கேள்வி எழுகிறது. ஏற்கனவே திமுக என்கின்ற ஒரு கட்சி சிறுபான்மையின் மக்களுக்காக நடந்து கொண்டு இருக்கிறது. அதே பாணியிலே அதே பின்பற்றி லெட்டர் பேடில் கூட பார்த்தீங்கன்னா முன்பு குங்குமப்பட்டு வைத்திருக்கக்கூடிய விஜயின் படமானது எடுக்கப்பட்டு குங்குமம் இல்லாமல், அதாவது ஹிந்து என்கின்ற அடையாளம் எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது. நீங்கள் நம் நம்பிக்கையின் மீது, நம்ம கொள்கையிலிருந்து பின்வாங்கி கொண்டு அரசியல் செய்யக்கூடிய நிலைமை யாருக்கும் ஏற்படக்கூடாது. அந்த நிலையில விஜய் தற்போது இருந்து கொண்டு வருகிறார். ஸோ அவரோட நம்பிக்கைகளுக்கு கூட உண்மையாக இல்லாத ஒரு நபர் எப்படி நேர்மையான அரசியல் கொடுப்பார் என்ற கேள்வி எழுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவரோட பாணியில் பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கையை ஆதரிப்பது போன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. நீட்டுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்து கொண்டு வருகிறார். ஸோ பாப்புலர் ஒப்பீனியனை பின்பற்ற செல்கிறாரே தவிர மக்களுக்கு எது உண்மையாக தேவையோ அதை கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லாத தலைவராக தான் இருக்கிறார். இது வரைக்கும் கட்சிக்கு என்ன கொள்கை, எதை வைத்து அரசு செய்ய போக எதுவுமே சொல்ல. லெட்டர் பேட்லேயே கட்சி நடத்திட்டு இருக்காரு, ட்விட்டர்லேயே அதை கட்சி நடத்திட்டு இருக்காரு. வெறும் ட்விட்டர் லெட்டர் பேட் இதில் மட்டும் தான் விஜயோட அரசியல் பயணமானது இந்த கடந்த 6 மாத காலத்தில் இருந்து கொண்டு வருகிறது. மாநாடு நடக்கட்டும், அதில் என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம். வெளிச்சமாக அவர் திமுகவோட பி டீமா இல்லையா என்பது அன்னைக்கு நமக்கு தெரிய வந்துடும். திருப்பதியில அந்த லெட்டில் மாட்டு கொழுப்பு கலந்து பெரிய பிரச்சனை அது சம்பந்தமா உங்களோட இந்துக்களோட மனதை மிகவும் புண்படுத்தும் விதமாக இந்த செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக அதிர்ச்சியை கொடுக்கிறது. அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்து மக்கள் நம்பக்கூடிய திருப்பதிக்கு சென்று அந்த பிரசாதமானது எல்லாருமே ஆர்வமுடன் எடுத்து உண்ணக்கூடிய விஷயம். நாங்கள் திருப்பதி கோயிலோட வருமானம் என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உலகில் உள்ள
வழிபாடு தலங்கள்லேயே அதிக வருமானம் வரக்கூடிய திருப்பதி. அங்கே நாங்கள் காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுனால ஒரு வேற ஒரு இடத்துல போயிட்டு நாங்கள் நெய்ய வாங்கினோம், அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கலப்படம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் இதை வந்து எந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கமானதான் இருக்கு. முன்பு இருந்த ஜெகன்மோகன் அரசாங்கமானது இப்போ இந்திய கூட்டணியில் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். இந்துக்களுக்கு எதிராக எவ்வளோ வன்மம் இருந்திருக்கும் அந்த 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 ஆட்சி காலத்தில் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலத்தில் உண்மையிலே இதுக்கு காரணமான அனைவர்கள் மீதும், ஏன்னா இந்த நாட்டோட பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கையில் வந்து கை வச்சிருக்காங்க, அடிமடியில் கை வச்சிருக்காங்க. இந்த கோயில்கள் ஒரு பாதுகாப்பு இயக்கமானது, சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்கு ஒரு இயக்கமானது உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு ரெகுலேஷன் கமிட்டி அமைக்கப்பட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஓவர்சீ பண்ணுறது ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். மிகவும் கண்டனக்குரிய செயலாக இந்த செயல் நாங்கள் பார்க்கிறோம். திருமாவளவனோட மது ஒழிப்பு மாநாடுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, திமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அது எப்படி தான்? அதாவது சாராயம் காய்ச்சக்கூடிய 2 கட்சிகளோடுமே, சாராயம் இந்த சென்ஸ், அதாவது மது ஆலைகள் வைத்திருக்கக்கூடிய 2 கட்சிகள் உள்ள நபர்கள், முதலாளிகள்லாம் இந்த கட்சியில் தான் இருக்காங்க. அவங்களே கூப்பிட்டு நீங்கள் வந்து மாநாடு நடத்தும் போது இந்த மாநாடு நோக்கம் என்ன, அதாவது மக்களை ஏமாற்றுவதற்காக அந்த மாநாடு என்பது தெளிவாக தெரிகிறது. உண்மையிலே திருமாவளவன் அவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்து மது ஒழிப்பு தான் என் கொள்கை என்றால் சாராயம் காய்ச்சக்கூடிய, அதாவது லிக்கர் காய்ச்சக்கூடிய அந்த ஆலயத்தின் வாசலில் போய் நீங்கள் தர்ணா உட்காருங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, 3 முறை சாகமுறை உண்ணாவிரதம் அறிவிங்க. நீங்கள் மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு தலைவர் என்று மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு மிக புனிதமான நாளில் வந்து இந்த மாநாடு நடத்திட்டு, அது கூட எதுக்கு அக்டோபர் 2னா வேற நாள் நடத்தினா டாஸ்மாக் கடை திறந்துருக்கும். முதல்ல இவங்க கட்சிக்காக தான் போய் டாஸ்மாக் நின்றுருப்பாங்க, அதை ஃபோட்டோ பிடிச்சி மீடியாவில் போட்டுருவாங்கிற பயத்தில் அக்டோபர் 2 தேர்ந்தெடுத்திருக்கேன் இந்த தேதியை. வேற எதுவும் கிடையாது, நல்லெண்ணெல்லாம் கிடையாது. அக்டோபர் 2 கடை மூடி இருக்கும், எவனும் கடைக்கு போக மாட்டான் அப்படிங்கிறது, ஃபோட்டோ பிடிச்சி வெளியே போட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அக்டோபர் 2 வச்சிருக்காரு. இதை தவிர இது வந்து ஒரு அரசியல் பார்கெனாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர எந்த விதமான நல்லெண்ணம் இருக்க மாதிரி தெரியவில்லை. நன்றி. தேங்க்யூ.